அன்பான தேவ பிள்ளைகளே, தரம் 9 பாடம் 20 உங்கள் ஆசிரியராக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் அஷானி. பாடம் 27 மட்டும் உங்களுடன் நான் கூட இருந்து இந்த பாடத்தை உங்களுக்காக கற்பிக்க போகிறேன். சரி பிள்ளைகளே, நீங்கள் முதலாம் பாடத்திலிருந்து 19ஆம் பாடம் மட்டும் இப்போ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 20வது பாடம். 20வது பாடத்தை தொடங்க முன்னே நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்து உலகத்தில் நாங்கள் சொல்லுற 7 அதிசயங்கள் என்னது, அந்த 7 அதிசயங்களையும் எழுதுங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு எழுத முடியும்? எங்களில் பெரும்பாலானோருக்கு தெரியும் உலக அதிசயங்கள் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். உலக அதிசயங்கள் எகிப்தில் இருக்கிற பிரமிட், இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹால், சீனாவில் இருக்கிற பெருஞ்சுவர், பிரேசிலில் இருக்கிற ஜீசஸ் ஸ்டாச்சு, அதுக்கு பிறகு இட்டாலியில் இருக்கிற லீனிங் டவர் ஆஃப் இட்டாலி, இப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர். அப்போ இந்த உலக அதிசயங்களை விட ஒரு பெரிய அதிசயத்தை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். அது ஒரு வெறுமையான கல்லறை. உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் ஒரு வெறுமையான கல்லறை. அந்த வெறுமையான கல்லறையில் யார் இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், நீங்கள் சொன்னது சரி, உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறை. எங்களுடைய உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து தான் நாங்கள் இன்னைக்கு பாடத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கான இன்று திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. ஒரு பெரிய பகுதி ஆகையால் நீங்கள் உங்களுடைய வேத புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை நன்றாக வாசித்து கொள்ளுங்கள். இப்போ யோவான் 20:1-29 நீங்கள் வாசித்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், அதை பகுதியாக பிரித்து உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, யோவான் 20 முதல் 10 வசனங்கள். என்ன நடக்குது? வாரத்தில் முதலாவது நாள் என்ன செய்தி கிடைக்குது? ஒரு துக்ககரமான செய்தி கிடைக்குது. என்ன துக்ககரமான செய்தி கிடைக்குது? மகதலேனா மரியா என்ன செய்கிறா? கல்லறைக்கு போகிறாங்க. கல்லறைக்கு போகக்குள்ள இயேசுவானவருடைய அந்த துணிகளால் சுற்றப்பட்டு கிடத்தப்பட்ட சரீரம் அங்கே இல்லை என்று அறிந்து ஷீடர்களிடமும் சீமோன் பேதுருவிடமும் மிகவும் துக்கத்துடன் அவங்க சொல்றாங்க. அப்ப இது அவங்களுக்கு ஒரு மிக துன்பமான ஒரு செய்தி. அவங்க ரொம்ப அன்பா ஆசையா இருந்த இயேசு கிறிஸ்து காணும், அவரோட உடலையும் காணும். அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த மரியா போகக்குள்ள என்ன நடக்குது? அந்த கல்லறையின் கல் அகற்றப்பட்டு இருப்பதையும் இவங்க கவனிக்கிறாங்க. அப்ப இவங்க மகதலேனா மரியா போயிட்டு சொல்றாங்க சீமோன் பேதுரு கிட்ட, இவங்களை எங்க வச்சாங்கன்னு தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கல்லும் அற்புறப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லவும் பேதுருவும் மற்ற சீடர்களும் என்ன செய்யறாங்க? கல்லறைக்கு போக புறப்படுறாங்க. எல்லாருமே இப்ப ரொம்ப பதட்டம், ஏன்னா இயேசுவானவரோட உடலை காணும். ஓடி 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 போறாங்க. என்ன நடக்குது? ஒரு ஓடி ஓடி போக்குள்ள தெரியும் தானே, ஒரு ஆள் இடிச்சு பரட்டிக்கிட்டு எல்லாரும் ஓடி போறாங்க. அப்ப பேதுரு எல்லாரையும் விட விரைவாக ஓடி என்ன செய்யறாரு? கல்லறையில முதலாவதாக அடைந்து பேதுரு தான் ஃபுல் ரேஸையும் ஃபாஸ்டா ஓடி வந்தாரு. அப்ப என்ன செய்யறாரு? போயிட்டு என்ன செய்யறாரு? உள்ளே குனிந்து பார்க்கிறாரு. குனிந்து பார்த்த போது இயேசுவானவரின் உடலை சுற்றியிருந்த துணிகளை காண்கிறார். ஆனால் அவர் உள்ளே நுழையவில்லை. அதுக்கு பிறகு என்ன நடக்குது?
அவருக்கு பின்னாக வந்த ஒரு சீடன் கல்லறைக்குள் நேராக நுழைகிறார். அங்கே துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் பார்க்கிறாரு. அது ஓரிடத்துல சுருட்டி வைக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த சீடர்கள் அந்த தருணத்திலேயுமே புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவானவர் உயிர் தெள வேண்டும் என்ற திருமறை வாக்கை அவர்கள் இன்னுமே அந்த தருணத்திலே உணராத மக்களாக இருந்தார்கள். இதுதான் யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுது. இப்ப நாங்க 10வது வசனத்திலிருந்து 18வது வசனத்துக்கு போவோம். இப்ப என்ன நடக்குது? சீடர்கள் போயிட்டு பாக்குறாங்க, இயேசுவானவரோட உடலை காணல. அப்ப கல்லறைக்கு வெளியில இந்த மரியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மெசேஜ் கொடுத்ததே மரியா தான். கல்லறைக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க என்ன இருக்காங்க, என்னத்தை பாக்குறாங்க? 2 வெண்ணிறை ஆடை அணிந்த வானதூதர்களை அவங்க பாக்குறாங்க. பார்த்தோன்னு அந்த வானதூதர்கள் மரியாதை கேட்குறாங்க, நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு. அப்ப மரியா அழுது பதில் சொல்றா, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்க வைத்தார்கள்னு தெரியலன்னு. அப்படி சொல்லிட்டு மரியா இப்படி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும் போது என்ன நடக்குது? இயேசு நிற்பதை மரியா காண்கிறாள். ஆனாலும் அவர் இயேசு என்பதை அவள் அறிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன நடக்குது? வான தூதர்கள் ஒரு பக்கம் மரியாவை கொஷன் பண்றாங்க, இன்னொரு பக்கம் இயேசு நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஏன் அம்மா அழுகிறார்கள்னு வான தூதர்கள் கேட்குறாங்க. அங்க நின்றுக்கிட்டு இருந்த இயேசு என்ன செய்யறாரு? மரியாவை பார்த்து, மரியா ஏன் அம்மா அழுகிறாய்ன்னு கேட்குறாரு. இயேசு அப்படி கேட்டவுடன் மரியா என்ன சொல்றாரு? ரபூனின்னு சொல்றாங்க. ரபூனினா எபிரேய மொழியில ரபூனி சொல்றது போதகர் என்று அர்த்தம் படும். ரபூனி என்றால் போதகர். அப்ப பாருங்க, இயேசுவானவருடைய குரலை எவ்வளவு நன்கு அறிந்த ஒரு நபராக இந்த மகதலா மரியா காணப்படுறான்னு எங்களுக்கு இதுல இருந்து விளங்குது. ரைட்? அப்ப என்ன நடக்குது? வாரத்துல முதல் நாள் மாலை வேளை, ரைட், இயேசுவானவர் மரித்ததுக்கு பிற்பாடு அவங்களுக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாம பாய்ந்துகிட்டு இருந்த சீடர்கள் இருந்த அந்த அறையில இயேசுவானவர் சொல்றாரு, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று இயேசுவானவர் என்ன சொல்றாரு? வாழ்த்துறாரு. அப்ப அப்படியே போகக்குள்ள என்ன நடக்குது? இயேசுவானவர் அவருடைய ஆணி அறைந்த அவருடைய கைகளையும் விழாவையும் சீடர்களிடம் காட்டும் போது சீடர்கள் அதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு இவர் எங்களுடைய இயேசு கிறிஸ்து தான் என்று அறிந்து கொள்கிறார்கள். ரைட்? இந்த பாடத்துல இருந்து நாம எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க என்ன கற்கிறோம்? ரைட்? முதலாவதாக இந்த மரியாவை பாருங்க. மரியா என்ன செய்யறா? எந்த விதமான ஒரு கடினமான ஒரு தருணம், தனக்கு மிகவும் பிடித்த ஆண்டவரை காணவில்லை. ஆனாலும் அந்த நிலைமையில மரியா என்ன செய்யறா? ஆண்டவரை காணல, அவருக்கு என்ன நடந்திருக்கணும் அந்த ஏக்கத்தை அவ தன்னுடைய மனதிலே வைத்து கொண்டு இறைவனிடம் தன்னுடைய துக்கத்தை புலம்பாமல், ரைட், இருக்கிறாங்க. சரியா? கடவுளிடம் போகலாம், அவங்க மனதில் தான் அவங்க வச்சுக்கொள்றாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகளே நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது, எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது நாங்கள் தனியாக புலம்புறோம். ஆனால் நாங்கள் யாரை மறக்கிறோம்? எங்களுடைய கஷ்டங்கள்ல எங்களோட துன்பங்களையும் இருக்கிற எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மறந்து போகிறோம். ரைட்? எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எந்த விதமான சூழ்நிலையை நாங்கள் கடந்து போனாலும், ரைட், எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை
தனியாக எதிர்கொள்வது பெரும் சவாலாக இருக்கிறது. அப்போ நாங்கள் எங்களுடைய துக்கத்தை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய துன்பங்களை தனியாக தீர்க்க முடியாது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் இறை வல்லமையால் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே தனியாக இல்லை, அவர் எங்களுடன் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? அங்கிருந்த அவ்வளோ சீடர்களும் மற்ற பெண்களும் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தின் ஊடாக இயேசுவானவர் மரணத்தை ஜெயம் கொண்டார் என்பதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை அனுபவம். ரைட்? அப்போ அவங்களுக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பு, ஒரு புதிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்ற ஒரு புதிய எதிர்பார்ப்பு ஏற்படுது. அதே மாதிரி தான் பிள்ளைகள், வெறுமையான கல்லறையும் உயிர்த்த இயேசுவும் மிகவும் புதுமையானதும் உண்மையான ஒரு சம்பவம் ஆகும். உலகத்தில் நான் சொன்னேன், அதிசயங்கள்ல பெரிய அதிசயம் எதுன்னு உங்கள்கிட்ட கேட்டேன் தானே, இதுதான் பெரிய அதிசயம். ஒரு வெறுமையான கல்லறை, உயிர்த்த எழுந்த இயேசு, இது ஒரு உண்மையான சம்பவம். இதன் மூலம் அன்று சீடர்களுக்கு கிடைத்த எதிர்பார்ப்பு இன்று எங்களுக்கு கிடைத்திருக்குது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த எதிர்பார்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், இயேசு மரணத்திலிருந்து வெற்றி பெற்றாரு. அவருடைய உயிர்ப்பின் மூலம் அவர் இறைமகன் என்று எங்களுக்கு நிரூபித்திருக்கிறாரு. அவர் எப்பொழுதுமே எங்களோடு வாழ்றாரு. ரைட்? நாங்கள் மரித்து எழுந்த இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை எங்களுடன் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களிடமும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களுக்கு நான் இன்றைய இந்த பாடத்திலிருந்து கொடுக்க போகிற செயற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி. இப்போ நாங்கள் யோவான் புத்தகத்தில் பார்த்தோம், அதே மாதிரி மற்ற சுவிசேஷங்களையும் இருக்குது. நீங்கள் அதை பற்றி தேடி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு சிறிய புக்லெட் ஒன்று நீங்கள் தயாரிக்க போகிறீங்க. அந்த புக்லெட்டை நீங்கள் தயாரிக்கும் போது உங்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் உங்களுடைய மனதில் ஏற்படும். பல்வேறு ஆசிரியர்கள் எவ்வாறு அதை எழுதியிருக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு மிக தெளிவாக புலப்படும். இன்றைய நாளுக்குரிய மனன வசனம் 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். நாங்கள் எங்களுடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக மரித்தீர், உயிர் தெழுந்தீர். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அந்த சந்தோஷத்தை, அந்த நற்செய்தியை நாங்கள் பிறருடன் பகிர்ந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாக இருக்க நீர் கிருபை செய்யும். எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே.